ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் குறித்து ஒரே வார்த்தையில் பதிலளிக்க வலியுறுத்திய செய்தியாளர்களுக்கு தேன்கூடும் கஞ்சனின் கருவூலமும் ஒன்றுதான், இரண்டுமே உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை என்ற பழமொழிக்கு ஒப்பானது தமிழக பட்ஜெட் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். மேலும் இந்த பட்ஜெட் ஒரு கனவு பட்ஜெட் என்றும் காணல் நீர் போல மக்களுக்கு எந்த பயனும் தராது எனவும் கூறினார். இந்த பட்ஜெட்ல வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. 3 ஆண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யல. இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. உடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு 2024-25 திட்ட மதிப்பீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 3,58,354 கோடின்னு சொல்றாங்க. நிதி பற்றாக்குறை 1,08,689 கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 8,33,361 கோடி கடன் இருக்குது. வேற ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக 2021 பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கடனாளியாக்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 8,33,361 கோடி கடன் உயர்ந்திருக்கு. இந்த கடன் மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. இப்ப அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. நிதிநிலை கொடுக்கல, நிதிநிலை புத்தகம் கொடுக்கல, கணினியில தான் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். அதனால முழுமையா அதுல எடுக்க முடியல. என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும். இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். தேன்கூடும் கஞ்சனின் கருவூலம் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.